வெல்கம் டு சேஷாத் விவ். சன் டிவி மற்றும் விஜய் டிவிக்கு இடையே நடக்கும் டிஆர்பி போட்டி ஊரறிஞ்ச விஷயம்தான். அதிலும் விஜய் டிவியின் பெரிய வெற்றி பெற்ற நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி கைமாறியது அந்த சேனலுக்கு பெரிய அடியாக அமைஞ்சிருச்சு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கான அத்தனை மசாலாக்களும் இருந்து நிகழ்ச்சியில ஏதோ ஒரு பிசிறு தட்டுது. எல்லாருக்குமே இது தெரியுது. நமக்கே தெரியும் போது அந்த சேனலுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அதனால புதுசு புதுசா எதையோ செஞ்சுட்டு வராங்க. கோமாளிகளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என இந்த வாரம் வேறு ஒரு புதிய திட்டத்துடன் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இறங்கியிருக்கு. அதாவது இந்த வாரம் இன்டர்நேஷனல் சமையல் ரவுண்ட் நடக்க இருக்கு. இதுல கோமாளிகள் இருந்தாலும் குக்குகளுக்கு உதவி செய்ய கிராமத்திலிருந்து வயசான பெண்களை அழைச்சி வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் சமையலை கிராமத்து பெண்களை வச்சு சமைக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு கலகலப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோயா இல்லாமல் இந்த சீசனை ஓட்ட முடியாது என விஜய் டிவிக்கு தெரிஞ்சிருச்சு போல. இதனால எலிமினேட் ஆனு போன சோயாவை செக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற கேரக்டர்ல இந்த வாரம் உள்ள இறக்குறாங்க. இதனால இந்த வாரம் 2 எபிசோடுகளும் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போகுது என தெரிஞ்சிருச்சு. விஜய் டிவிக்கு போட்டியாக அதிரடியாக டாப் குக் டூ குக் நிகழ்ச்சின்னு ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வைல்ட் கால் என்ட்ரியாக சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஆனந்தி கேரக்டர்ல நடிக்கும் மானசாவை கொண்டு வந்து இருக்காங்க. மானசாவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால இதை வச்சு டிஆர்பியை ஏத்திடலாம் அப்படின்னு சன் டிவி முடிவு எடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.